அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கம். மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் present by ஆர் தீனதயாளன். டாபிக் பார்ட் 4 மாடல் கொஷின் பேங்க். ஏற்கனவே பார்த்த 75 கொஷின்ஸினுடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 76 question number. Which is the constant operating condition of thermostat expansion valve? Which is the constant operating condition of TEV? அதாவது TEVனா thermostatic expansion valve. So constant operating condition thermostat expansion valve constant operating condition எந்த இதில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. சூப்பர் ஹீட் அட் செக்ஷன் லைன் பாயிண்ட்டு, எவாப்ரேட்டர் ப்ரெஷர் அட் இட்ஸ் இன்லெட்டு, என்தால்பி அட் த எவாப்ரேட்டர் அவுட்லெட்டு, என்ட்ரோஃபி அட் த கண்டென்சர் அவுட்லெட். ஸோ இதனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா என்ட்ரோஃபி அட் த கண்டென்சர் அவுட்லெட். ஏன் அப்படின்னா தெர்மோஸ்டாட் எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து கண்டென்சருடைய அவுட்லெட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டென்சருடைய அவுட்லெட் தான் தெர்மோஸ்டாட் எக்ஸ்பென்ஷன் வால்வுடைய இன்லெட்டாக இருக்கும். (77) Which type of defrosting method is used in frost-free refrigerator? அதாவது frost-free ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன டைப் ஆஃப் டீஃப்ராஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹாட் வாட்டர் டீஃப்ராஸ்டிங், மேனுவல் டீஃப்ராஸ்டிங், ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்டிங், எலக்ட்ரிக் டீஃப்ராஸ்டிங். அதாவது இந்த டீஃப்ராஸ்டிங்னா எவாப்ரேட்டரில் ஐஸ் படிதலை தான் வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை கரைக்கும் முறைக்கு பேர் தான் டீஃப்ராஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சுடு தண்ணியை வச்சு ஹாட் வாட்டரை வச்சு கரைக்கும் மெத்தடு. மேனுவலாக ஒரு டீஃப்ராஸ்ட் சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஷ் பண்ணுறதுனால ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கிற ஐஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து மேனுவல் டீஃப்ராஸ்டிங்கு. ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம கண்டென்சரில் இருக்கக்கூடிய கேஸை ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலயமா கன்வெர்ட் பண்ணி அந்த கேஸை ஐஸை வந்து கரைக்கிறதுக்கு ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்டிங். எலக்ட்ரிக் டீஃப்ராஸ்டிங்னா ஹீட்டரை வச்சு ஐஸ் கரைக்கிறது. ஸோ அப்போது ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டரில் எந்த மெத்தட் வந்து டீஃப்ராஸ்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டீஃப்ராஸ்டிங் மெத்தட் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. அடுத்தது 78 கொஷின். Why evaporator of air conditioner has more fins per pinch? அதாவது ஏன் ஏர் கண்டிஷனர் இருக்கக்கூடிய எவாப்ரேட்டர் அதிகப்படியான ஃபின்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்க்ரீஸ் த ஏர் கான்டாக்டு, இன்க்ரீஸ் த வாட்டர் ட்ரிப்பிங், டிக்ரீஸ் த ஏர் சர்க்குலேஷன், ப்ரொடியூஸ் மோர் ஐஸ். ஸோ எப்போவுமே எவாப்ரேட்டரில் அதிகமான ஃபின்ஸ் இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை எளிதில் கடத்துவதற்கு தான் அந்த ஃபின்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இன்க்ரீஸ் த ஏர் கான்டாக்ட். ஆன்சர் இஸ் ஏ, இன்க்ரீஸ் த ஏர் கான்டாக்ட். ஒய் ஃப்ராஸ்ட் அக்யூமுலேட்ஸ் இன் எ விண்டோ ஏசி எவாப்ரேட்டர்? அதாவது விண்டோ ஏசியில் அக்யூமுலேட் ஏன் அந்த இடத்துல வந்து ஃப்ராஸ்ட் இதுவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்று ஏ ஆன்சர் ஓவர் சார்ஜ் த ரெஃப்ரிஜரண்ட், லெஸ் சார்ஜ் த ரெஃப்ரிஜரண்ட், கெப்லரி சோக்கிங், ஏர் ஃபில்டர் பிளாக்டு. ஆன்சர் ஏர் ஃபில்டர் பிளாக்டு.
air filter blocked. Question number 80. What is the effect of pressure drop at the inlet of the evaporator? அதாவது ப்ரெஷர் ட்ராப் ஆகிறதுனால என்ன எஃபெக்ட் ஆகும் எவாப்ரேட்டரோட இன்லெட்டில் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ளாஷிங் ஆஃப் லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட், ஃப்ரீசிங் ஆஃப் லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட், ஃப்ரீசிங் ஆஃப் லிக்யூட், பாயிலிங் ஆஃப் ஆயில். ஃப்ரீசிங் ஆஃப் லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட் அதாவது ஃப்ளாஷிங் ஆஃப் லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட். எவாப்ரேட்டரினுடைய இன்லெட்டில் வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆயிடுச்சுன்னா லிக்யூட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஃப்ளாஷிங் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 81. வாட் இஸ் த ரெமெடி ஃபார் broken bimetal thermo in a frost free refrigerator? ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டரில் ஓஎல்பி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஓஎல்பிக்குள்ளார இருக்கக்கூடிய பார்ட் பேர் தான் பயோமெட்டல் தெர்மோ. இந்த பயோமெட்டல் தெர்மோடைய உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்பேர் த பயோமெட்டல் தெர்மோ, ரீயூஸ் த பயோமெட்டல் தெர்மோ, ரீப்ளேஸ் த பயோமெட்டல் தெர்மோ, ரீஅட்ஜஸ்ட் த பயோமெட்டல் தெர்மோ. அதாவது அந்த இது வந்து ரீப்ளேஸ் பண்ணால் போதுமானது. ஸோ அதனால் ரீப்ளேஸ் த பயோமெட்டல் தெர்மோ. 82. Why there is no frosting at the bottom only in a plate coil evaporator used with refrigerator? அதாவது எவாப்ரேட்டருடைய பாட்டமில் ஏன் வந்து ஃப்ராஸ்டிங் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், ஆயில் ப்ரெசன்ட் இன் த காயில், எக்ஸஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், லிக்யூட் இன் த காயில். ஆயில் வந்து எப்போவுமே காயிலுடைய பேஸில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஆயில் எந்தெந்த இடங்களில் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆன்சர் இஸ் பி, ஆயில் ப்ரெசன்ட் இன் த காயில். கொஷின் நம்பர் 83. Why the supply air throw is decreased in window AC? அதாவது ஏன் விண்டோ ஏசியில் சப்ளை ஏர் வந்து டிக்ரீஸ் ஆகுது? நார்மல் ஆர்பிஎம் ஆஃப் ஃபேன் மோட்டரினுடைய நார்மல் ஆர்பிஎம் வந்து ஆர்பிஎத்தினாலையா, இல்லை க்ளீன் ஏர் ஃபில்டரா, ரெஃப்ரிஜரண்ட் லீக்கேஜா, ஃப்ராஸ்ட் பிளாக்ஸ் இன் ஏர் சர்க்குலேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரெஃப்ரிஜரண்ட் லீக், refrigerant leakage. Answer is C. What is the remedy for defective heating element in a frost free refrigerator? அதாவது ஹீட்டிங் எலமெண்ட் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டரில் அதனுடைய மாற்று பணி என்ன, அதுக்கு பதில் வேறு என்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரிப்பேர் ஹீட்டர், readjust the heater, replace the heater and bimetal thermo, reuse the heater and overload protector. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா replace heater and bimetal thermo. ஆன்சர் இஸ் C. What are the causes for blockage in a capillary tube? அதாவது capillary டியூப்பில் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா என்ன ரீசனாக இருக்கும்? Non-condensable gases, moisture and wax from oil, solid particles, overcharging of refrigerant. Non-condensable gas, moisture, wax from oil, solid particles. Moisture and wax from the oil. அதாவது ஆயில் நாளடைவில் அந்த இடத்துல கெப்லரி டியூப்பில் போகும்போது கட்டியாக மாறிடும். ஸோ அதனால் பிளாக்கேஜ் ஆகிடும் கெப்லரி டியூப்குள்ளார. ஆன்சர் இஸ் பி. What is the reason for frost accumulation in between fins and tubes of evaporator in the frost-free refrigerator? What is the reason frost accumulation in between fins and tubes of evaporator in a frost-free refrigerator? அதாவது டியூபுக்கும் ஃபின்ஸுக்கும் இடைப்பட்ட கேப்பில் அக்யூமுலேஷன் ஆகுது, ஃப்ராஸ்ட் ஆகுது
ஐஸ் படியுது அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும்? அண்டர் த சார்ஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், ஓவர் த சார்ஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், டிஃபெக்டிவ் ஃபேன் மோட்டார், டிஃபெக்டிவ் டைமர். டிஃபெக்டிவ் ஃபேன் மோட்டார்னால தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஆன்சர் இஸ் சி. What is the reason for no cooling in a frost free refrigerator? frost free refrigeratorல கூலிங் இல்லை, என்ன ரீசனாக இருக்கும்? டிஃபெக்டிவ் ஃபேன் மோட்டார், ஓப்பன் டோர் சுவிட்சு, ஹை வாட் கேபினட் பல்பு, டிஃபெக்டிவ் டைமர். ஸோ ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டரில் கூலிங் இல்லை அப்படின்னா ஃபேன் மோட்டரில் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாமா, அல்லது டோர் சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்கணுமா, ஓப்பனில் இருக்கிறதுனாலையா, அல்லது ஹை வாட் கேபினட் பல்ப், கேபினட்டுடைய பல்ப் வந்து ஹை வாட்ஸில் இருக்கிறதுனாலையா, அல்லது டிஃபெக்டிவ் டைமர், டைமர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுனாலையா. டைமர் ஒர்க் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து கூலிங் வந்து எவாப்ரேட்டர் காயிலில் ரீச் ஆகாது. ஸோ அப்போது ஆன்சர் இஸ் டி, டிஃபெக்டிவ் டைமர். What is the name of the part marked as X used as secondary heat transfer surface? அந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்குற எக்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபின்ஸு, பிளேட்டு, காயில், டியூப். ஸோ ஏரோ மார்க் போட்டிருக்கிறது வந்து கேஸ் வந்து உள்ளார போயிட்டு வெளியில் வர்ற அந்த மெத்தடு. ஸோ அப்போது அது வந்து டியூப். சரிங்களா? இந்த இந்த பகுதிகளை தான் வந்து காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பிளேட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ பிளேட் அண்ட் டியூப் டைப் கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி, பிளேட். விச் ப்ராப்பர்ட்டி இஸ் டிசைரபிள் ஃபார் ஆன் ஐடியல் ரெஃப்ரிஜரண்ட்? அதாவது ஐடியல் ரெஃப்ரிஜரண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹை பாயிலிங் பாயிண்ட்டு, ஹை ப்ரீசிங் பாயிண்ட், ஹை ஸ்பெசிஃபிக் வேல்யூம், ஹை லேட்டனிட் வேல்யூம். ஆன்சர் இஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட். வாட் இஸ் த கேட்டகரி ஆஃப் R290 ரெஃப்ரிஜரண்ட்? 290 ரெஃப்ரிஜரண்ட்டு எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்குறேன். எந்த கேட்டகரியை சார்ந்தது? HFCயா, HCFCயா, CFCயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆலோ கார்பன், ஐசோட்ரோபஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ், ஆர்கானிக் காம்போனன்ட்ஸா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன் வகையை சார்ந்தது தான் ரெஃப்ரிஜரண்ட் 290. வாட் டைப் ஆஃப் ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட்? வாட் டைப் ஆஃப் ஹீட் அப்சர்வ்டு பை பிரைமரி ரெஃப்ரிஜரண்ட்? அதாவது ரெஃப்ரிஜரண்ட்டை ஹீட் அப்சர்வ் பண்ணுற டைப் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டோட்டல் ஹீட்டா, லேட்டன் ஹீட்டா, ஸ்பெசிஃபிக் ஹீட்டா, சென்சிபிள் ஹீட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் இஸ் லேட்டன் ஹீட். அப்சர்வ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா லேட்டன் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி, லேட்டன் ஹீட். How much is the maximum capacity of refrigerant to be filled in a returnable service cylinder? How much the maximum capacity of refrigerant to be filled on returnable service cylinder? அதாவது சர்வீஸ் சிலிண்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் 80 to 80%. அதாவது 80% ஆஃப் கேஸை தான் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட் வந்து தன்னுடைய வெப்பத்தை இழக்கும்போது ஆவியாகக்கூடிய தன்மை கொண்டதுனால சிலிண்டரில் ஏற்றும்போது மேக்ஸிமம் லிக்யூடாக ஏற்றும். அது போக போக என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகி கேஸாக மாறும்பொழுது ஸ்பேஸ் அதிகமாகும். ஸோ ஸ்பேஸ் அதிகமாகும்போது சிலிண்டரு வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால 80% ஆஃப் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியாக ரெஃப்ரிஜரண்ட்டை ஃபில் பண்ணால் போதுமானது. ஆன்சர் இஸ் டி, அப் டு 80%. வாட் இஸ் த டிசைரபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் POE லூப்ரிகண்ட்? அதாவது POE ஆயில் லூப்ரிகண்ட்டுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஹைட்ரோகிராசிபிக், மிசிபிள் வித் HFC, ஃபார்ம்ஸ் ஆசிட் வித் மாய்ச்சர், டாக்ஸிக் கேஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் த பிரேசிங். மிசபிள் வித் HFC தான் அதனோட ஆன்சர்.
Answer is B, miscible with the HFC. Which insulating material is poured as liquid? எந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா போர்டாக இருக்கும்? கிளாஸ் ஃபுல்லாக, கார்க் போர்டாக, உட் ஷேவாக, அதாவது பஃப்ங்கிற பாலிருத்தின் ஃபோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பஃப். Which international agency standardized the numbering system for identity of refrigerant? அதாவது ரெஃப்ரிஜரண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டாண்டர்டபிள் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ASHRAE, ISHRAE, DW142 ISOவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஏ, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெத்தட் தான் வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியாக இருக்கிறாங்க. இப்போ ஆன்சர் இஸ் ஏ. What is the ozone deflecting potential of R134A refrigerant? 134A ஓசோனை டிஃப்ளெக்டிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 0. 134A வந்து ஓசோனை வந்து டிஃப்ளெக்ஷன் பண்ணாது, பாதிக்காது. அப்படின்றதுனால ஆன்சர் இஸ் 0, A. What is the category of R502 refrigerant? Answer is isotopes. What is the refrigerant recovery? எந்த ரெஃப்ரிஜரண்ட்டை வந்து ரெஃப்ரிஜரண்ட்டை ரெக்வரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டிவேட் மெத்தட் ஆஃப் ரெக்வரி, பாசிவ் மெத்தட் ஆஃப் ரெக்வரி, சார்ஜ் மைக்ரேஷன் மெத்தட் ஆஃப் ரெக்வரி, யூஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் கம்ப்ரஸர் ஃபார் ரெக்வரி. ஆக்டிவ் மெத்தட் ஆஃப் ரெக்வரி தான் இந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஏ. விச் இஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸ்? ஆக்சிஜன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர், chlorofluorocarbon in air, helium of atmospheric air, neon of atmospheric air. உங்களுக்கு chlorofluorocarbon in a air. Answer is B, chlorofluorocarbon in air. The last question, which gas is universally taken as the basic reference for GWP? CO2 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியாக பேசிக் ரெஃபரன்ஸில் எடுத்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா CO2. இந்த இணைய வழி கல்வியை வழங்குவது PSB இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மற்றும் R தீனதயாளன் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், PSB ITI கேளம்பாக்கம். Thank you.